ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். பிக் பாஸ் 8 வெளியேற்றப்பட்ட சாச்சனா, உடைந்தது கனவு, கண் கலங்கிய ரஞ்சித். இது ஒரு காரணமா? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியிலிருந்து முதல் போட்டியாளரா சாச்சனா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள் இவங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேஷன் ஆகியிருக்காங்க. இவருடைய எலிமினேஷனை பார்த்து நடிகர் ரஞ்சித் ரொம்பவே கண் கலங்கி அழுதுருக்காரு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தாரக மந்திரம். அது தற்போதைய 8வது சீசன்ல தொகுப்பாளர் மாறிய போது கூட நடந்திருக்குங்க. கமலஹாசன் தான் 7 சீசன்களாக இந்த டைலாக்க சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப அவருக்கு பதிலா விஜய் சேதுபதி தொகுப்பாளரா கலந்து கொண்ட போது இந்த நிகழ்ச்சியில பல எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு. அதுல முதலாவதா இதுவரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில 24 மணி நேரத்துக்குள் எலிமினேஷன் நடக்காத நிலையில இந்த சீசன்ல அது நடைபெற்று இருக்கு. நேற்று விஜய் சேதுபதி பிக் பாஸ் போட்டியாளரிடம் இதை சொன்னதும் அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இன்று அவர் சொன்னது போல எலிமினேஷன் நடைபெற்றிருக்கு. அதுக்கு ஓபன் நாமினேஷன் வைத்து தான் எலிமினேஷன் நடைபெறுகிறது. அதற்கு முன்பு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் இருக்கலாம், யார் வெளியே செல்லலாம் என்ற வாக்குவாதம், கலந்துரையாடல் நடைபெற்றது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற இந்த சீசன்ல 18 போட்டியாளர்களும் கலந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர்களின் மனநிலையை ஆரம்பத்திலேயே கலைத்து அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்படுத்தி 100 நாட்களுக்குள் இதை தக்க வச்சுக்கிட்டு கண்டென்ட் உருவாக்க வேண்டும் என்று பிக் பாஸ் கச்சிதமா பிளான் போட்டிருக்கு. அதுல சாச்சனா சிக்கி இருக்காங்க என்றுதான் சொல்லணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த முறை பெரிய கோடு ஒன்று போடப்பட்டிருந்துச்சுங்க. அந்த கோட்டுல ஒரு பக்கத்துல சகல வசதிகளும் உள்ள அறைகள் இருக்கு, இன்னொரு பக்கத்துல வசதிகள் குறைவான அறைகள் இருக்கு. அதுல சொகுசான அறைகள் இருக்கும் பக்கம் பெண்கள் எங்களுக்கு வேண்டும் என்று வாதிட்டு இருந்தாங்க. ஆண்கள், நாங்கள் அதை உங்களுக்கு தர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு வாரம் ஆண்கள் யாரையும் நாமினேஷன் செய்யக்கூடாது என்ற கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துல இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொன்னதுல சாச்சனாவும் ஒருவர். அதனாலதான் அவர் தானே என்று இந்த கண்டிஷனுக்கு முதல்ல சம்மதம் சொன்னேன். அதனால நானே இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறும் போட்டியாளரா இருந்து விடுகிறேன் என்று உள்ளிருக்கும் அரசியல் தெரியாமல் வாண்டடா சிக்கியிருக்காங்க. ஓபன் நாமினேஷன் நடைபெறும் போது எல்லாரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பதற்கு முக்கிய காரணங்களை சொல்றாங்க. விஜய் விஷால் தான் இந்த 2 நிகழ்ச்சியில கலந்து கொண்டு என்னுடைய அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆனால் முதல் நாளே என்னால் வெளியே போக முடியாது என்று சொல்லிடுறாரு. அதை தொடர்ந்து பேசிய தீபக், நான் 24 மணி நேரம் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் என்னால் 24 மணி நேரத்திற்குள் நிகழ்ச்சியை விட்டு போக முடியாது என்று சொல்லியிருக்காரு. அது போல ரஞ்சித், நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி என்று எல்லாரிடம் பழகி நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என்னால் இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரே நாள்ல போக முடியாது என்று சொல்ல இறுதியா அதிகமானோர் சாச்சனாவை நாமினேஷன் செஞ்சிருக்காங்க என்று அவர் எலிமினேஷன் செய்யப்படுறாரு. அதோடு நேற்று விஜய் சேதுபதி கொடுத்து அனுப்பிய பிக் பாஸ் கோப்பையை உடைத்து நீங்கள் இந்த சீசன்ல கோப்பையை நழுவ விட்டு விட்டீர்கள், இனி நீங்கள் வெளியே போகலாம் என்று சொல்ல அங்கிருக்கும் போட்டியாளர்கள் எல்லாரும் கண் கலங்கிட்டாங்க. அப்போ சாச்சனா எலிமினேஷன் ஆவதை பார்த்து ரஞ்சித் உட்பட பலர் அழுது கொண்டிருந்தாங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில எல்லா போட்டியாளர்களை விடவும் வயதில் குறைந்த போட்டியாளர் சாச்சனா முதல் போட்டியாளரா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதுக்கு அதிகமானோர் பிக் பாஸை திட்டிக்கிட்டும் வராங்க. அதுபோல ரஞ்சித் அழுததை பார்க்கும் ரசிகர்கள் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே போகுதுன்னு அழுகிறாரா, அல்ல நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு அழுகுறாரா என்று கேள்வி எழுப்பிக்கிட்டும் வராங்க. உண்மையாவே ரொம்பவே அந்த பொண்ணுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.